நீ போராட்டம் நடத்துறியா? தௌஹீத் ஜமாத்தை தடை செய்ய சொல்லி அறிவு கெட்டவனே, உனக்கு அந்த அளவுக்கு அறிவு மலங்கி போச்சு. உங்கள் மதம் வேறு, எங்கள் மார்க்கம் வேறு. காபிர் அல்லான்னு சொல்லுவான், சொல்லிட்டு நான் ஒசந்தவன் நீ தாழ்ந்தவன்பா. சும்மா சொல்லல. எங்கள் அல்லாஹுக்கு உருவம் இல்லை, உங்கள் கடவுளுக்கு உருவம் உண்டு. நீங்கள் வேறு, நாங்கள் வேறு. அல்லாஹ் என்று சொல்லுவான், குட்டி தெய்வங்களை உண்டாக்கி கொள்வான். இவங்களெல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு வாங்கி தருவார்கள் என்று சொல்வான். எங்கள் மார்க்கத்தில் கலா தொழுகை உண்டு, உங்கள் மதத்தில் கலா தொழுகை இல்லை. ஏன் இந்த மெசேஜ் அப்படிப்பட்டது? இது வந்தா எல்லாத்தையும் உடைக்குமா இல்லையா? நீ அஜர்த்துங்கிற, மூலானாங்கிற, காலில் விழுவுறான், கை கட்டி நிற்கிற, இது உடையுமா இல்லையா? எங்கள் மார்க்கத்தில் தராவி தொழுகை உண்டு, உங்கள் மதத்தில் தராவி தொழுகை இல்லை. ஷேகுங்கிற, மௌலானாங்கிற, உன்னை கும்புறாங்க, பணத்தை கொண்டாந்து கொட்டுறாங்க, நீ வாங்கிட்டு பாக்கெட்ல வச்சு போயிட்டு இருக்கிற. குரான் போய் நுழைந்தால் உனக்கு எந்த ஆட்டம் கூட ஏழுமா? எங்கள் மார்க்கத்தில் தஸ்பீ தொழுகை உண்டு, உங்கள் மதத்தில் தஸ்பீ தொழுகை இல்லை. எத்த வீட்டுல போயிட்டு பாத்தியான்னு காசு வாங்கி திங்கிற மனிதாபிமானம் இல்லாம, எளவு வீட்டுல போயிட்டு மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியான்னு சொல்லி அவ்வளவுக்கு அணியா பணத்தை கொள்ள அடிக்கிற. எங்கள் குர்ஆனில் எழுத்துப்பிழை இல்லை, உங்கள் வேதத்தில் எழுத்துப்பிழை இருக்கிறது. அவனை அடிமையாக ஆக்கி காலில் விழ வச்சு கட்டுக்கதையை சொல்லி மூடனாக ஆக்கி சிந்திக்கிற திறனை அற்றவனாக ஆக்கி வைத்திருந்தாயே, அது எல்லாம் செதறுது. அடித்தளத்தை தகர்த்தும் குர்ஆன் அற்புதம் மட்டும் கிடையாது, எல்லா தீமைகளும் அடித்து துவம்சம் பண்ணிவிடும். இந்த உங்கள் மதம் வேறு, எங்கள் மார்க்கம் வேறு. எங்கள் விஷயத்தை நீங்க தலையிடுங்க. மக்களிடத்திலே உரிய முறையில் போய் சேர்ந்தால் இந்த புரோகிதர்கள் கட்டி வைத்திருக்கிற கோட்டை தகரும். பிழைத்தவனை மாத்திரம் வணங்கக்கூடிய சமுதாயம் உருவாகும். செத்த பிணங்களை கடவுளாக்கி கொண்டாடுகிற பழக்கம் ஒழியும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் மேடையில் உட்கார்ந்து என்ன சொன்னார், என்ன சுப்ஹானல்லாஹ் ஒண்ணுமே இல்ல. புரியாட்டாலும் என்ன செய்யறாங்க, அது ரசிக்கிற மாதிரி அல்லாஹ் நானே தக்பீர்ங்கறான் ஒருத்தன் உட்கார்ந்துட்டு. என்னடா என்ன பேசினான்னு பாருங்க, ஒரு விஷயமே இருக்காது. அப்ப என்னத்துக்கு சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணு 4 பேர் சொன்னா நம்மளும் சொல்லணும். அதை பார்த்து கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த ஏகத்துவத்தை நோக்கி வருவார்கள். அதற்காரணம் தான் இவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆக எல்லாம் போய்விடும். ஏன் உசுப்பி விடுகிறார்கள் இப்ப விளங்கி இருக்கு உங்களுக்கு. ஏன்னா அடிமடியில கை வைக்கிறான். அசத்துக்கு என் கோபம் வருது. இவங்க வந்தா கத்தம் இல்ல, அவுட்டு ஆயத்து போயிரும், பூரியம் பாத்தியா போயிரும், பாத்து நிறையா போயிரும், இளவு வீட்லயும் சம்பாதிப்போம், கல்யாண வீட்லயும் சம்பாதிப்போம், கருமாதி வீட்லயும் சம்பாதிப்போம், எல்லாம் அடிபட்டு போய்விடும். இந்த ஆடியோ நீங்க கேட்கும்போது இதுல போடப்பட்டிருக்கிற பல படங்கள் அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவுபடுத்தும். இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்ல தானே. நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொல்லி அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் இல்ல அப்படின்ட்டு நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். அவங்க அல்லாஹ் மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய படைப்புகளையும் வணங்குவோம் அப்படின்ட்டு படைப்புகள்கிட்ட வணக்கம் தேடி போனவங்க தானே அவங்க. நம்மளுடைய வேதம் குர்ஆனு, அவங்களுடைய வேதம் மௌலது. குர்ஆன் பெருசா மௌலது பெருசாண்டா, குர்ஆனை செத்தா வீட்டுக்கு ஓதுறதுக்கும் மௌலதை சந்தோஷமான வீட்டுக்கு ஓதுறதுக்கும் அப்படின்ட்டு ஆக்கி கொண்டவங்க தானே அவங்க. ஆனா அவங்க 4ஆ பிரிஞ்சு சாஃபி, ஹனஃபி, மாலிக், ஹம்பலின்னு 4ஆ பிரிஞ்சு மார்க்கத்தை கூறுபட்டவங்க தானே. அவங்களுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை தானே. அவங்க மதம் வேற, நம்ம மதம் வேற தான். தன்னையே அல்லாண்டு சொன்ன இப்னு அரபி, மன்சூர் ஹல்லாஜ் இவங்களை எல்லாம் கடவுளா கொண்டு வணங்கக்கூடிய அந்த மக்களுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? கண்டிப்பா அவங்களுடைய மதம் வேற, நான் இஸ்லாம் வேற தான். இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. இஸ்லாமிய போர்வையில வழிகெடுக்கிற உங்களுடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்காக நாங்க சொல்லத்தான் செய்வோம். நீங்க சுன்னத்து வல் ஜமாத்து முகமூடிய போட்டுக்கிட்டு மக்களை வழிகெடுக்கிறதுனால, அறியாத மக்கள் உங்களை நம்பி நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால எது உண்மையான இஸ்லாம்னு சொல்லத்தான் செய்வோம். நீங்க உங்களை சுன்னத்து வல் ஜமாத்துன்னு சொல்லிக்கிட்டால நீங்க உங்களுடைய கொள்கை சுன்னத்து வல் ஜமாத்து கொள்கை இல்ல, இஸ்லாமிய கொள்கை இல்ல, இஸ்லாத்தை விட்டு வெளியேறின கொள்கைங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டத்தான்